நீங்களும் என்ன மாதிரி புக் ரீட் பண்ணாமல் வாங்கி மட்டும் வச்சுப்பீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெற்றி கதவு திறந்தே இருக்கிறது. ஆத்தர் வந்து சிவபாரதி அப்படிங்கிறவங்க. இந்த புக் வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. வாங்கலை, எனக்கு ஒரு கிஃப்டாக வந்துச்சு. இதுவும் சக்தியின் உங்களுடைய மனசக்தியை உபயோகிங்கள். இதுவும் வந்து எனக்கு கிஃப்டாக வந்த புக்கு தான். பட் ஸ்டில் 3 இயர்ஸாக இன்னும் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலை. இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னா, அது ஏதோ பத்மா கே மாத்ரே அப்படின்னு இருந்துச்சு. இது த ஃபேமஸ் புக்கு த சைக்காலஜி ஆஃப் மணி தமிழ் வேர்ஷன். இதை ஏன்டா தமிழ் வெர்ஷனில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிகிட்ருக்கிறேன். சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. என்னால் ஒரு சாப்டர் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் அடுத்த புக் ரிச் டேட் வெர்சஸ் புவர் டேட் வந்து இங்கிலீஷ்லேயே வாங்கிட்டேன். பட் இது சிம்பிள் இங்கிலீஷாக தான் இருக்குது. ஓகே, ரீட் பண்ணலாம். பட் ஸ்டில் 4 புக்கில் இன்னும் ஒரு புக்கு கூட நான் ஃபுல்லாக படிக்கலை. இனிமேலாச்சும் எல்லா புக்கையும் படித்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்களும் என்ன மாதிரி தானே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன புக் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.